Hello everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது circle and அதோட circumference ஓட formula எப்படி derive பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இதுல வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் நமக்கு தெரியும். From center பாயிண்ட்ல இருந்து whenever we draw a line to any of the edges, அது வந்து நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். That radius, that value will be same to எல்லா எட்ஜோட கனெக்ட் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வரும். இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்றோம். இது எல்லாமே r தான். So it is going to be same. Okay, this is இத வந்து நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த two edges வந்து சென்டர் வழியா நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம வந்து டயாமீட்டர்னு சொல்லுவோம். So r வந்து ரேடியஸ்னு நம்ம வச்சுக்கலாம். d is diameter. So நம்ம diameter பாத்தீங்கன்னா ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தாதான் we will get a diameter. So d வந்து 2 into r. Okay, this is the basic things நமக்கு already நமக்கு தெரியும். So இத வச்சு நம்ம எப்படி வந்து circumference formula வந்து derive பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். So இங்க நான் ஒரு சர்க்கிள் வரையறேன். So நமக்கு வந்து circumference ஓட formula வந்து already நமக்கு தெரியும். pi r அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ இதுல வந்து r வந்து ரேடியஸ், pi ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 3.14 யூஸ் பண்ணுவோம், or 22/7 அப்படிங்கிற வேல்யூ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா நமக்கு ஆல்வேஸ் ஒரு டவுட் இருக்கும், இந்த pi வந்து ஏன் வந்து 3.14 இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, அந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் நமக்கு இருக்கும். சோ அதுதான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். earlier ரொம்ப லாங் பேக் வந்து இந்த ஃபார்முலா அதெல்லாம் இல்லாதப்போ எப்படி வந்து மெஷர் பண்ணிருப்பாங்க, சம் டேப் ஆர் சம்திங் அவங்க யூஸ் பண்ணி ஜெனரலா மெஷர் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளோட இப்போ நான் வச்சிருக்கிற சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர் நம்ம வச்சுக்கலாம். So diameter d equal to 1 centimeter வச்சுக்கிறாங்க. So இதோட circumference வந்து அவங்க வந்து மெஷர் பண்ணி பார்த்தப்போ அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா c வந்து approximately equal to 3 கிடைச்சது அவங்களுக்கு. earlier அவங்க மெஷர் பண்ணி பார்த்தப்போ. Okay, then இப்போ d வந்து when d equal to 2 centimeter வச்சு பார்த்தாங்கன்னா அப்போ circumference வந்து அவங்களுக்கு approximately 6 centimeter கிடைச்சதாம். So அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க, there must be a connection between the diameter க்கும் circumference க்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கிடைச்சதுன்னா circumference to diameter ratio இருக்கு இல்லைங்களா, c to d ratio வந்து approximately 3 வந்து உங்களுக்கு கிடைச்சதாம். ஆல்வேஸ் எனி சர்க்கிள் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா டயாமீட்டர் வந்து 3 இருந்துச்சுன்னா அதுக்கு கிடைச்ச சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் டயாமீட்டருக்கும் உள்ள ரேஷியோ வந்து உங்களுக்கு 3 கிடைச்சதாம். ஸோ ஓகே, நம்ம இன்னும் ஃபர்தரா இட்ஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் அவங்க சொல்லியிருந்தாங்க, இன்னும் ஃபர்தரா அக்யூரேட்டா நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அவங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி என்ன கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா c to d ரேஷியோ வந்து 3.1 அப்படின்னு கிடைச்சதாம். ஓகே, இன்னும் ஃபர்தரா நம்ம அக்யூரேட்டா நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ ஃபைனலி அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா c to d ரேஷியோ வந்து 3.14159 அந்த மாதிரி கிடைச்சதாம். அப்போ ஆல்வேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் டயாமீட்டருக்கும் உள்ள ரேஷியோ வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால அதுக்கு வந்து they named it pi. Okay, so named it pi. So இந்த மாதிரி தான் வந்து they found out pi value. Okay, so இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ if you want to find the circumference given the radius னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா circumference equal to pi into d அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா d னா 2r அப்படின்னு தெரியும். So the formula can be written as 2 pi r.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணாங்க. ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து whenever யாராச்சும் வந்து circumference of a circle அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளால ஈஸியா சொல்ல முடியும், கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும் எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து somebody வந்து d வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ d வேல்யூ கொடுக்குறாங்க, some 3 centimeter நம்ம வச்சுக்கலாம். If they have asked us to calculate circumference, then நமக்கு தெரியும் formula pi into d, so 3 pi or 3 into 3.14159. so நீங்க calculator வச்சிருந்தீங்கன்னா அதை calculate பண்ணி இதோட ஆன்சரை கமெண்ட்ல பண்ணுங்க. Thanks for watching.